இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஸ்டாலின் அரசிலே புதிய திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து புதிய பெயர்களை திட்டங்களுக்கு சூட்டுவதிலே உலக சாதனை படைத்திருக்கின்றார்கள். ஆனால் திட்டத்தினுடைய பலன் மக்களுக்கு போய் சேருகிறதா, திட்டத்தினுடைய நிலைமை என்ன என்பதெல்லாம் ஆய்வு செய்யப்படுகிறதா, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறுகிறதா என்பதெல்லாம் இன்றைக்கு ஆயிரம் லட்சம் கேள்விகளாக மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இன்றைக்கு பெயர் சூட்டுகிற விழாவிலே சமீபத்திலே தாயுமானவர் திட்டம் தாய் தமிழ்நாட்டு மக்களை, தாய் தந்தையரை ஏமாற்றுகிற திட்டமா என்று மக்கள் குமுறுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். கடந்த மாதம் ஸ்டாலின் திமுக அரசு அவசரமாக எந்த கட்டமைப்பும் ஏற்படுத்தாமல் 70 வயது முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் என்ற திட்டத்தை துவக்கினார்கள். பொது விநியோக திட்டத்தினுடைய அந்த செயல்பாடு தற்போது 1000 கேள்விகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. முறையாக பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா, வேண்டிய இடங்களுக்கெல்லாம் அங்கே பொது விநியோக திட்டத்தினுடைய ரேஷன் கடைகள் திறக்கப்படுகிறதா, அமைக்கப்பட்டிருக்கிறதா, மக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் இன்றைக்கு 1000 கேள்விகளாக இருக்கிற பொழுது புதிதாக இந்த திட்டத்தை தாயும் தந்தையுமாக தாயுமானவர் என்ற திட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டத்தின்படி முழுமையாக பலன் கிடைக்கிறதா என்றால் பல்வேறு காரணங்களை சொல்லி அலைக்கழிப்பு தான் நடைபெறுகிறது என்ற உண்மை நிலவரம், கள நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. பிள்ளைகள் இருந்தால் அதற்கான சலுகைகள் கிடைக்காது. அவர்கள் ஆதரவற்றவர்களாக, முதியோர்களாக 70 வயதிற்கு மேலே இருந்தாலும் அதற்கான ரேஷன் கார்டு பெறவில்லை என்று சொன்னால், பெறுவதற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் இந்த சலுகைகளை, இந்த சேவையை பெற முடியாது என்றெல்லாம் அலைக்கழிக்கப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள் பெற்ற பிள்ளைகளை இந்த திட்டத்தின் சேவையை பெறுவதற்காக கடைகளை சென்று வாங்க முடியாதவர்கள் வீட்டிலேயே அந்த சேவையை பெறுவதற்கு பிள்ளைகளை கூட அவர்கள் தத்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது இந்த அரசுக்கு என்று வேதனைப்படுகின்றார்கள்.